Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட பாலாஜி கார்டனில் குடிநீர் முற்றிலும் மாசடைந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பொதுமக்களிடம் நமது செய்தியாளர் இளங்கோவன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். ஈரோடு அருகே நிலத்தடி நீர் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். அது குறித்து அவர்கிட்ட கேட்போம். மேடம் வணக்கம். இப்போ நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்க? உங்களுக்கு இந்த குடிநீர் பிரச்சனை, அந்த குடிநீர் கலங்கலா வருதுன்னு சொல்லியிருக்கீங்க. எத்தனை நாளாக இருக்கு? கொடக்குறிச்சி ஊராட்சி ஒன்றியம் 46 புதூர் பாலாஜி கார்டன் 7வது வார்டில் குடியிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷமா இந்த தண்ணி பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பல பிரச்சனைகள் இதனால நாங்கள் சந்திச்சுட்டு வரோம். இது எல்லா பக்கம் நாங்கள் ரிப்போர்ட்டும் பண்ணிட்டோம். ஆனால் அதுக்கான தக்க ஒரு தீர்வு தெரியல எங்களுக்கு. இது தீர்வு கொடுத்தா தான் பெண்களுக்கு பல உபாதைகள் இதனால வருது. அதுபோல குழந்தைகள் இது யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல 2 வீதி ரொம்ப பாதிச்சிருக்குது. பாலாஜி கார்டன், கலைமகள் வீதி 2மே ரொம்ப பாதிப்பு. தண்ணி பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல வருது. இது எப்படி யூஸ் பண்றது? குடிக்க உகந்தது இல்லைன்னு பேட்டி இதுலயும் வருது, ரிப்போர்ட்லயும் வருது. இது எப்படி என்ன பண்றதுன்னு எங்களுக்கு புரியல. இது நாங்க எல்லா பக்கம் முதலமைச்சர்கிட்டே கொடுத்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அமைச்சர்கிட்டே கொடுத்தாச்சு. பஞ்சாயத்துல, ஊராட்சி ஒன்றியம் மறுபடியும் அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்தாச்சு. இதுக்கு பஞ்சாயத்துல தண்ணியும் வர மாட்டேங்குது. தண்ணி வந்தா கூட சமாளிச்சுக்கலாம். தண்ணி வரலாம். என்ன பண்றதுன்னு தெரியல. நாங்கெல்லாம் அப்பார்ட்மெண்ட்ல குடியிருக்கிறோம். நாங்க வீட்டை ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிடலாம். மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு. நாளைக்கு ஒரு விவசாய பூமிக்குள்ளேயே புந்துருச்சுன்னா இது என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. இன்னைக்கு குடிநீர் பாதிக்கன்னு இத்தனை வீடு பாதிச்சிருக்கிறோம். ஒருத்தருமே ஒண்ணுமே ஒரு ஒரு பஞ்சாயத்துல வர கிடையாது. எதுவுமே யாருமே வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. வந்து பார்த்தா தானே எங்களோட பிரச்சனை என்னன்னு தெரியும். ஆனா இதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பா எங்களுக்கு வேணும். இதனால பாதிக்கப்படுறது நிறைய பேர் பாதிக்கிறாங்க. மக்கள் மட்டும் இல்ல, குழந்தைகள் நிறைய பாதிக்குது. குழந்தைகளுக்கெல்லாம் நாங்க எத்தனை தண்ணி வெளியில வாங்கி ஊத்தி நாங்க கொடுத்து கொண்டு போக முடியும்? ஆரோ பாதிக்குது. இப்ப ஆரோ பாத்தீங்கன்னா என்னுடையதே மாசம் ஒரு ட்ரிப் ஆரோ செக்கிங் வந்துட்டு இருக்கிறாங்க. இது என்ன பண்ண முடியுங்க? என்ன பண்றதுன்னு எங்களுக்கு புரியல. இது கண்டிப்பா ஒரு தீர்வு வேணும்னு நாங்க நினைக்கிறோம். இப்போ நீங்கள் இந்த பகுதியில் வந்து எத்தனை ஆண்டு காலமாக குடியிருக்கீங்க? எவ்வளவு நாளாக இந்த பிரச்சனை இருக்கு? பக்கத்தில் அருகில் ஏதாவது சாயப்பட்டறைகள் இருக்கா? என்ன காரணத்தினால இந்த மாதிரி கலங்கலான தண்ணி வருது? இது சம்பந்தமா அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர், அமைச்சர், பஞ்சாயத்து இந்த மாதிரி புகார் சொல்லியிருக்கீங்களா? அவங்க என்ன மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க? நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இல்ல நாங்க பாத்தீங்கன்னா பஞ்சாயத்துலயும் சொல்லிக்கிறோம். முதலமைச்சர் சிஎம் இதுக்கும் அனுப்பிச்சிருக்கிறோம். வாட்டர் டெஸ்ட் பண்ணிக்கிறோம். அதுல குடிநீருக்கு உகந்ததல்லைன்னே வந்திருக்குது. 2வது பாத்தீங்கன்னா சாயப்பட்டறை இருக்குதான்னு எங்களுக்கு தெரியல. ஆனா ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் கார்க் செட் போட்டதுல ஒரு 10 அடி மண்ணு இந்த மண்ணு சாயல் மண்ணு போட்டதா சொல்றாங்க. சாயப்பட்டறை மண்ணை போட்டதாகவும் சொல்றாங்க. அது என்னன்னு எங்களுக்கு தெரியாது. அது கவர்மெண்ட்ல அவங்க பார்த்து அது என்னங்கிற தகுந்த நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும். ஆனா பட்டறை இருக்குதானா இருந்துங்கிறாங்க. இப்ப இல்லைங்கிறாங்க. நான் மக்கள்கிட்ட எல்லாரும் கேட்டோம். தகுந்த எல்லாத்தையும் பேசி பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச வட்டாரத்திலையும் விசாரிச்சு பார்த்தேன். இல்ல அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரியல. நீ நைட்டா கலக்குறாங்களா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா இது 1.5 வருஷமா இந்த தண்ணியில தான் நாங்க புழங்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் நாங்க பாத்தீங்கன்னா இதைத்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நாங்களும் ஆரோ என்னென்னமோ ஹவுஸ் ஓனர்கிட்ட நாங்க இப்ப வாடகைக்கு தான் இருக்கிறோம். என்னோட வாடகை வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர் சொன்னா அது ஆரோ இதெல்லாம் மாற்றுறதுனா சிரமம் தாங்க. எல்லாமே பாதிக்குதுல்ல. இப்போ இந்த பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்குன்னு சொல்றீங்க. குடி தண்ணீர், அதை குடிக்கிற தண்ணீர் வந்து இங்கே முறையா வருதா? இல்லை என்ன மாதிரி நிலைமை இருக்கு? தண்ணி வர்றதில்லைங்க. வீக்லி 1 டைம் தான் வருது. வந்தாலும் ஒரு கம்மியான ஸ்டோரேஜ் தான் ஆகுது. அது எப்படி எல்லாரும் புழங்குறது? இப்ப தினம் விட்டாங்கன்னா கூட பரவாயில்ல. அதுவுமே கலங்கலான தண்ணியா வருது. இப்ப வர தண்ணியும் கலங்கலா வருது. ஒரு போர் தான் இருக்கு. அந்த ஒரு போர் இருக்கிறதா எடுத்துட்டு இருக்கிறோம். அது எடுத்தாலும் இத்தனை வீட்டுக்கு 100 வீட்டுக்கு நாங்க எப்படி செப்பரேட்டா பிரிச்சு குடுக்குறதுன்னு எங்களுக்கு தெரியல. அது பஞ்சாயத்து தான் முடிவு பண்ணணும். பஞ்சாயத்துல இருந்து வரவும் மாட்டேங்கிறாங்க. நாங்க ஒரு மட்டம் கூப்பிட்டு சொல்லியிருக்கிறோம். போயும் பார்த்துருக்கிறோம். யாரும் வரல. இதுவரைக்கும் வந்தாங்கன்னா தெரியுங்க என்னங்கிறது. 7வது வார்டுக்கு உட்பட்ட பாலாஜி கார்டனில் நீண்ட காலமாக இருக்கும் இந்த பிரச்சனையை சரி செய்து தர வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஈரோட்டிலிருந்து இளங்கோவன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.